கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அன்போட அண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அக்கா எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணிய வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. கண்மணிய வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டு அடுத்த 1 மாசத்துக்குள்ள வெண்ணிலாவ அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளிய போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு வேலை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் வெளிய அனுப்புறதிலேயே குறியா இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி வந்து எங்கேயோ கிளம்பாம அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அத்தை வந்து, "என்னம்மா நீ கிளம்பாம வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட கேட்பாங்க. "இல்ல அத்தை, சமையலுக்கு காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் நான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுவாங்க. "இருக்கட்டும்மா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் கிளம்புன்னு" சொல்லிட்டு கண்மணியும் கிளம்ப சொல்லிருவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அத்தை, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீட்ல ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி வெளிய வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் தான் கண்மணிய வெளிய அனுப்புறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய வெளிய அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்க பாசத்துக்கு ஈடா யாருமே வந்து அன்ப விட்டு கண்மணிய பிரிக்கவே முடியாது. இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் அன்புக்கும் வெண்ணிலா மேல காதல் வராது. கண்மணிய தான் அன்புக்கும் பிடிக்கும். அவங்க 2 பேரும் காதல் தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.